அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிசார குரு பயிற்சி பலன்கள். அதிசார குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியே குரு தான். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியாகவும் குரு வருவார். இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கார், சரிங்களா? இப்போ 8ஆம் இடத்துக்கு போய் உச்சமடைய போகிறார். இது எப்போ நடக்கும்? இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு குரு வந்து அதிசாரமாக போகிறனால நிறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த அதிசாரமாக போகிறது குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 48 நாட்கள் வரும். அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட கரெக்டாக 48 நாட்கள் வரும். இந்த 48 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க குரு 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், சரிங்களா? உச்சம் பெறக்கூடிய குரு, கடகராசியில் இருக்கக்கூடிய குரு, உச்சம் பெறக்கூடிய குரு. இது 8ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு யோகம்ங்க உங்களுக்கு, சரிங்களா? 7ஆம் இடத்துல வந்து குரு இருந்தாலும் கூட 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்கும். அவரோட பார்வைக்கெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்புன்னே சொல்லிடலாங்க, சரிங்களா? ஏன்னா குரு வந்து 7ஆம் இடத்துல பகை பெற்றிருப்பார். 7ஆம் இடத்துல குரு ஒரு நல்ல ஒரு இடம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேந்திரஸ்தானத்தில் குரு இருக்கிறது சில பிரச்சனைகளை கொடுத்தா கூட அவர் 8ஆம் இடத்துல மறைமுகமாக பலமாக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் உங்களுக்கு. ராசி அதிபதி 8ஆம் இடத்துல போகிறார், உச்சமடைகிறார். 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போய் உச்சமடைகிறார். 4ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார், 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். பொதுவாகவே 8ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன பண்ணும்? உங்களுக்கு மறைமுகமாக தனலாபத்தை கொடுக்கும், மறைமுகமாக சில நல்ல விஷயங்களை கொடுக்கும் உங்களுக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்பெகுலேஷன், இந்த பிட்காயின், லாட்டரி ரேஸ், அந்த சூதாட்டத்தினால ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் அந்த இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல குரு வந்துருக்கிறதுனால மறைமுக தனலாபம், எப்படி பணம் வருதுன்னு தெரியாது. யார் மூலமாக பணம் கிடைக்கும், யார் மூலமாக உதவி கிடைக்கும், ஏன் வர வேண்டிய பூர்வீக சொத்து கூட உங்களுக்கு கைக்கு வர அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம், சரிங்களா? மூதாதையர்களோட சொத்து கிடைக்கிறது இதெல்லாமே இந்த 8ஆம் இடம் தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அமையும், பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். 8ஆம் இடங்கிறது மறைமுக வாழ்க்கை. அப்போது வெளிநாட்டு போகிறது, சொந்த ஊரில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கோங்க, வீசா கிடைக்காம இருக்கும். அப்ராடு போய் செட்டில் ஆகணும்னு நினச்சிருப்பீங்க, கிடைக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டங்கள்லாம் வெளிநாடு போய் செட்டில் ஆகுறது, வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, பிறந்த ஊர் விட்டு வெளியூர் அல்லது வெளிமாநிலம் போய் செட்டில் ஆகுறது, அத்தனை அமைப்புமே இந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தான் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது, சரிங்களா? அருமையான காலகட்டம், பயன்படுத்திக்கிங்க. நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. 8ஆம் இடத்துல குரு இருந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை விருச்சிக ராசி பார்ப்பார். தூக்கம் நிம்மதியாக இருக்குங்க உங்களுக்கு, தூக்கம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே 12ஆம் இடங்கிற அயன போகஸ்தானம். நல்ல கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது, கரெக்டாக தூங்குறது, நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்னே சொல்லிடலாம். ஏன்னா தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க. நைட்டு வந்து தூங்கினா புரண்டு தூங்கியிருப்பீங்க. ஆனால் எது தூங்க ட்ரை பண்ணால் தூக்கமே வராது, நடுவில் முழிச்சுக்கிறது, கெட்ட கனவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. ஏன்னா இப்போ தான் நிறைய தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் பேரும் கூட நிறைய பேர் வெளியே வந்திருக்கீங்க. என்ன காரணம்னா 7.5 சனியிலிருந்து கடுமையான தாக்கத்திலிருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கீங்க. இப்போ தூக்கம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான கட்டில் சுகம், நல்ல ஒரு கரெக்டான டைம் சாப்பாடு, உணவு, இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் கண்டிப்பாக கிடச்சிரும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி விரயமும் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஏன்னா 12ஆம் இடங்கிறது செலவு குறிக்கிற இடம். அப்போ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்க்கறனால சுபவரியமாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். சுபவரியமாக இந்த குரு மாற்றி தர போகிறாருன்னு காமிக்குது, சரிங்களா? சுபவரியம்னா என்ன? ஒரு பொருள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, இதெல்லாமே சுபவரியம் தாங்க. இந்த மாதிரி விரயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமையும். நல்ல விரயம், நல்ல சுபமான விரயமாக தான் இந்த குரு பார்க்குறனால நிச்சயமாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும், சரிங்களா? உங்கள் ராசிக்கு பாருங்க, முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை குரு பார்க்குறார். உங்கள் ராசிநாதனே பார்க்குறாரு 2ஆம் இடத்தை. வருமானம் வரும், பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா தனம், வாக்கு, குடும்பம், தனம், வாக்குஸ்தானம் 2ஆம் இடம். தனம்னா பணம் வரக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம், பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். அப்போ வருமானம் வரப்போகுது, பணம் வரப்போகுது. உங்கள் பிரச்சனைகளால் நீங்கள் தீர்த்துக்க போகிறீங்க. நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இனி பாசிட்டிவாக தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, சரிங்களா? திருமணமே ஆகாமல் இருக்கவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு தரும். குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் விலகும். பொருளாதார சிக்கல் இருக்காது உங்களுக்கு. குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலக போகுது. புதிய வரவு தேடி வரும். வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய போகுது இந்த காலகட்டங்களில். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வரன், எதிர்பார்த்த வரன்
கண்டிப்பாக உங்களுக்கு அமைய போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே பணத்தை கொடுத்துருங்க. எப்போ இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது, பணத்தை கொடுத்துரும். வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்குற அந்த அமைப்பே. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையே பார்க்குறாரு. ஆல்ரெடி 4ல் சனி இருந்து உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் இருந்திருக்கும், ஹெல்த் பிரச்சனை இருந்திருக்கும், அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், வண்டி வாகனத்தில் அடிக்கிறது, ரிப்பேர் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ 4ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு. அம்மாவோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களோட ஆரோக்கியம் சீராக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அலைச்சல் திருச்சல் இதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். கவலையப்படாதீங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு அமைச்சு தரும். சரிங்களா? ஏன்னா 4ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம். வண்டி, வீடு, வாகனம், சொத்து இதெல்லாமே உங்களுக்கு 4ஆம் இடம் தான். அந்த இடத்த குரு பார்க்குறதுனால நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாகவே இருக்கும். கல்வியும் 4ஆம் இடம் தான். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி. ஒரு மந்தமாக இருந்திருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியாமல் மந்தமாக ஒரு டயர்டாக இருந்திருப்பீங்க, அதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? உடம்புல இருந்த அந்த ஆரோக்கிய பிரச்சனை, ஆரோக்கிய குறைபாடு நிவர்த்தியாக போகுது. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடந்துடும். அதே மாதிரி அம்மாவோட ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். தாய் மூலமாக சில உதவியும் கிடச்சிரும். இப்போ அம்மாவோட பூர்வீக சொத்து வராமல் இருக்குது, முன்னோர்கள் சொத்து வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கூட, ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தாயாரோட பூர்வீக சொத்து இல்லை அம்மாவோட சொந்தக்காரங்களோட அம்மாவோட அந்த சொத்து வர்றது, இதெல்லாம் பெண்டிங்காக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இந்த உங்களுக்கு வர வேண்டிய சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கூடி வரும்னே சொல்லிடலாம். சரிங்களா? நல்ல வேலை கிடச்சிருங்க. எதிர்பார்த்த வேலை, நல்ல வேலை. வெளியூரில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக வெளியூரில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு பிஸ்னஸ் நல்லாவே போகும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வருமானம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவும் நீங்கள் நல்ல செலவாக தான் பண்ணுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ சுபவரியமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஒரு பொருள் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, வீடு வாங்குறது, ஒரு பிளாட் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுபவரியம் தான். ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதியில் கட்டின வீடு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது, புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு நல்ல விரயம் தான். சரிங்களா? இதெல்லாமே இந்த குரு 8ல் இருக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு நிச்சயமாக தனுசு ராசினியர்களுக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. கவலையப்படாதீங்க. வருமானம் கிடைக்கக்கூடிய, பணம் வரக்கூடிய, தனம் வரக்கூடிய காலகட்டமாக, ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக, விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு நிச்சயமாக எல்லா தனுசு ராசினியர்களுக்கும் கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பயன்படுத்திக்கங்க. இது ஒரு அருமையான யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டம் இந்த காலகட்டம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.